ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல சாப்டர் 5 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1, சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. சாப்டர் 4 வந்து 2 தியேட்டரும் படிச்சா போதும், நம்ம வந்து சாப்டர் 4 வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் 5ல வந்து ஆல்ரெடி 3 கணக்கு போட்டுருக்கிறோம். இப்போ 4வது கணக்கை வந்து பயிற்சி 5.3ல 9th சம் பார்க்க போறோம். இந்த சம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம். நீங்க எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் 5th லெசன்ல இருந்து இந்த சம் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளான சம். 4 ஃபார்முலா படிச்சா போதும், இந்த சம் வந்து அசால்ட்டா முடிச்சிடலாம். வாங்க இந்த கொஸ்டின்ல போலாம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ABC என்ற 3 புள்ளி கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளியை முனையாக கொண்ட முக்கோணத்தின் முனை A இலிருந்து வரையப்படும் நடுக்கோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாடு காண்கின்றாங்க. அதாவது ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணத்துல மூணு புள்ளியில் இருக்கிற முக்கோணம், இந்த ஒரு முக்கோணத்தை போட்டு 3 புள்ளி வந்து குறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க. முனையாக கொண்ட முக்கோணத்தின் முனை A இலிருந்து வரையப்படும். முக்கோணத்தின் A இலிருந்து வரையப்படும், அதாவது முக்கோணம் A இருக்குல்ல, அந்த A புள்ளி இருக்குல்ல, அந்த A புள்ளியில இருந்து வரையப்படும் நடுக்கோடு மற்றும் குத்துக்கோடுன்னு இருக்காங்க. நடுக்கோடுன்னா என்ன? இந்த முக்கோணத்தின் சென்டர் பாயிண்ட் எது? இது என்ன சென்டர் பாயிண்ட்? அங்க இருந்து சென்டர் பாயிண்ட் வரைய கோடும், அடுத்து குத்துக்கோடு. குத்துக்கோடு எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். அதுல இருந்து செங்குத்தா 90 டிகிரில உள்ள கோடுக்கும் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சா? இப்ப அதுக்கு அடுத்தா இந்த கொஸ்டின்ல ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணலாம்? நடுக்கோட்டின் சமன்பாடு சால்வ் பண்ணலாமா? நடுக்கோட்டின் சமன்பாடு தான் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு நடுக்கோடு என்னது? நடுக்கோடு வந்து AE தானே. நடுக்கோட்டின் சமன்பாடு என்னது? AE. இப்போ நம்ம AEக்கு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம A இன் சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். அதுல நம்மளுக்கு A க்கு வந்து புள்ளி இருக்கு, E க்கு புள்ளி இருக்கா? E க்கு வந்து புள்ளி கிடையாது. அப்போ E க்கு புள்ளி கண்டுபிடிக்கணும். அந்த E க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த E க்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது E வந்து என்னது? BC யோட மைய புள்ளி தான் E. அப்ப B க்கும் C க்கும் மைய புள்ளி வந்து கண்டுபிடிச்சோம்னா E வேல்யூ கிடைச்சுமா? அப்போ BC இன் மைய புள்ளி, மைய புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதெல்லாம் BC மையப்புள்ளி. அதுல B யோட வேல்யூ என்னது? -5, -1. C யோட வேல்யூ என்னது? 1, 9. இதுக்கு x1 வச்சுக்கோ, இதுக்கு y1 வச்சுக்கோ, இதுக்கு x2 வச்சுக்கணும், இதுக்கு y2 வச்சுக்கணும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து இந்த சமன்பாட்டுல பிரதிட்டோம்னா நம்மளுக்கு BC இன் மையப்புள்ளி E கிடைச்சிருமா? BC இன் மையப்புள்ளி E. இப்போ பிரதிடுங்க பார்ப்போம். x1 ஓட வேல்யூ என்னது? -5 plus x2 ஓட வேல்யூ என்னது? +1 by 2, y1 ஓட வேல்யூ என்னது? -1, y2 ஓட வேல்யூ +9 by 2. வந்துருமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? -5 ல 1 கூட எத்தனை? -4 by 2. -1 + 9 8 by 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இங்க O2 2, E2 4, O2 2, நளி 2 8. அப்ப ஆன்சர் என்ன வரும்? BC இன் மைய புள்ளி BC இன் மைய புள்ளி என்னது? மைய புள்ளி E. அதோட வேல்யூ என்னது? -2, 4. இப்போ மைய புள்ளி E கண்டுபிடிச்சாச்சா? அப்ப AE க்கு வந்து நடுக்கோட்டின் சமன்பாடு கிடைச்சிருமா? அப்ப நடுக்கோட்டின் சமன்பாடு என்னது? இரண்டு புள்ளி கொடுத்து நடுக்கோட்டின் சமன்பாடு கேட்டாங்க. என்ன பண்ணணும்? நடுக்கோட்டின் சமன்பாடு என்னது? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இதென்ன நடுக்கோட்டின் சமன்பாடு?
இதான் நடுக்கோட்டின் சமன்பாடு. இப்போ இந்த சமன்பாட்டில் ஏஇயோட புள்ளியை வந்து நம்ம வந்து பிரதியிடுறோம். இப்போ இ புள்ளி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -2,4. இப்போ ஏ புள்ளி என்னது? 6,2. இ புள்ளி என்னது? -2,4. இப்போ இதுக்கு பிரதியிடுங்க பார்ப்போம். இதோட வேல்யூ என்னது? x1 y1, இதுக்கு x2 y2. இப்போ இந்த சமன்பாடுல பிரதியிடுங்க. முதல்ல என்ன இருக்கு? y இருக்கு. அப்ப அந்த y அப்படியே போட்டுருங்க. y minus y1 ஓட வேல்யூ என்னது? 2 டிவைடட் பை y2 minus y1 தான. y2 ஓட வேல்யூ என்னது? 4 minus y1 ஓட வேல்யூ என்னது? 2 equal to x ஓட வேல்யூ என்னது? x தான் minus x1 ஓட வேல்யூ என்னதுங்க? 6. அப்ப x minus 6 டிவைடட் பை x2 ஓட வேல்யூ என்னது? -2 minus x1 ஓட வேல்யூ என்னது? 6. அப்ப -6. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சா? இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நடுக்கோட்டின் சமன்பாடு கிடைச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். y minus 2 4ல 2 போனா எத்தனை? 2 equal to x minus 6 divided by -2 minus எத்தனை? -8. இப்போ இது குறுக்கு பெருக்கல பெருங்க பார்ப்போம். -8 into y minus 2 equal to 2 into x minus 6 போட்டாச்சா? இப்போ மைனஸ் உள்ள பெருங்க. -8 into y -8y minus into minus plus 8 2 16 equal to 2 into x 2x 12. இப்போ இது போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு முதல்ல x வேல்யூ தான் தேவை. அப்ப x வேல்யூ இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப இந்த வேல்யூ எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. 2x minus 12. இந்த மைனஸ் அங்கிட்டு போய் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பிளஸ் 8y. இந்த பிளஸ் 10 அங்கிட்டு போய் என்ன ஆகும்? -16 மாறும். equal to 0. இப்போ இதெல்லாம் போடுங்க. என்ன வருங்க? 2x அடுத்து y எழுதுங்க. பிளஸ் 8y -12 -16 எத்தனை? 12 16 28 -28 equal to 0. நம்மளுக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு. இதான் நேர்கோட்டின் சமன்பாடு. இந்த சமன்பாடை இதை சுருக்க முடியுமா பாருங்க. ரெண்டாவது வாய்ப்பாடுல வகுக்கலாமா? சமன்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடுல வகுத்தோம்னா என்ன வரும்? 2x by 2 plus 8y by 2 minus 28 by 2 equal to 0. இப்போ அடி விடுங்க. 2க்கு 2 அடி போயிடும். ஓ 2 2 நளி 2 8 ஓ 2 2 14 2 28. அப்ப ஆன்சர் என்ன வரும்? x plus 4y minus 14 equal to 0. இதுதான் என்னது? நடுக்கோட்டின் சமன்பாடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? குத்துக்கோட்டின் சமன்பாடு கேட்டீங்களா? குத்துக்கோட்டுக்கு ஃபார்முலா என்னது? y minus y1 equal to m into x minus x1. இதுல எது குத்துக்கோடு? a யும் d யும் தான குத்துக்கோடு. இது நமக்கு a ஓட வேல்யூ தெரியும். x1 y1 வந்து நம்ம a ஓட வேல்யூவை பிரதியிட்டுருவோம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? குத்துக்கோடு என்ன கண்டுபிடிக்கணும்? சாய்வு கண்டுபிடிக்கணும். அப்ப சாய்வுக்கு ஃபார்முலா என்னது? சாய்வுக்கு ஃபார்முலா என்னது? y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ நம்ம இந்த AD க்கு வந்து சாய்வு கண்டுபிடிக்கணும். நமக்கு D கிடைச்சா இருபுள்ளி சாய்வு கிடைச்சிரும். ஆனா நமக்கு D யோட வேல்யூ தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? BC யோட சாய்வு கண்டுபிடிச்சிட்டு BC வந்து AD க்கு வந்து AD ஆனது BC க்கு செங்குத்தா உள்ளதால அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு சாய்வு கிடைச்சிருமா? இப்போ அதை வச்சு பிரதியிடுங்க பார்ப்போம். இப்போ BC இன் சாய்வு கண்டுபிடிங்க. BC இன் சாய்வு B யோட வேல்யூ என்னது? -5, -1. C யோட சாய்வு என்னது? 1, 9. இப்போ இதுக்கு ஃபார்முலா போடுங்க. x1 y1 x2 y2. இப்போ இதுல x1 ஓட வேல்யூ என்னது? முதல்ல சாய்வு எழுதுங்க. சாய்வு m equal to சாய்வு என்னது? எப்பவுமே m தானே. m equal to இங்க y2 ஓட வேல்யூ என்னது?
y2 ஓட வேல்யூ 9 மைனஸ் y1 ஓட வேல்யூ -1 அப்ப +1 மாறிடும் டிவைடட் பை x2 ஓட வேல்யூ என்னது 1 மைனஸ் x1 +5 வந்துரும் அப்ப ஆன்சர் எத்தனை 10/6 அடி விடுங்க I 2 10 மூவி 2 6 இப்போ நமக்கு சாய்வு BC இன் சாய்வு கிடைச்சிச்சா இப்போ BC வந்து AD க்கு எப்படி இருக்கு செங்குத்தா இருக்கு அப்ப AD ஆனது BC க்கு செங்குத்து AD ஆனது BC க்கு என்னது செங்குத்து அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னது m1 into m2 is equal to -1 இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது m1 ஓட வேல்யூ என்னது 5/3 into m2 is equal to -1 இப்போ m2 is equal to -1 into இந்த 5/3 அங்க போனா என்ன ஆகும் 3/5 மாறிடும் அப்ப ஆன்சர் என்ன வரும் m2 ஓட வேல்யூ -3/5 இப்போ நம்ம இந்த குத்துக்கோட்டின் சமன்பாடுல m ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா இப்போ AD இன் சாய்வு கிடைச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ குத்துக்கோட்டின் சமன்பாடு எழுதுங்க குத்துக்கோட்டின் சமன்பாடு என்னது y y1 m into x x1 இதெல்லாம் குத்துக்கோட்டோட சமன்பாடு இப்போ உங்களுக்கு என்ன குத்துக்கோடு கேட்றாங்க AD என்ற குத்துக்கோடு தான் கேட்றாங்க அப்போ AD என்ற குத்துக்கோடுக்கு A ஓட புள்ளி என்னது 6,2 சாய்வு என்னது செங்கோண முக்கோணம் தானே அப்ப -3/5 இப்போ நமக்கு புள்ளியும் கிடைச்சு சாய்வு கிடைச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலால பிரதியிடலாமா அப்போ இது x1 இது y1 அப்போ y - 2 is equal to m ஓட வேல்யூ என்னது -3/5 x - x1 ஓட வேல்யூ என்னது 6 இப்போ என்ன பண்ணலாம் இந்த 5 அங்க பெருக்கிடலாமா 5 y - 2 is equal to -3 x - 6 இப்போ 5 3 உள்ள பெருக்க பாப்போம் 5 y 5y I 2 10 3 -3 x -3x minus into minus plus 3 18 அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு x வேல்யூ தான் தேவை அப்ப அத இங்க கொண்டு வந்துங்க பாப்போம் அப்போ 3x plus 5y minus 10 minus 18 is equal to 0 அப்ப ஆன்சர் என்னது 3x plus 5y minus 28 is equal to 0 இதுதான் என்னது குத்துக்கோட்டின் சமன்பாடு இப்போ இந்த சம்பளம் உங்களுக்கு 4 ஃபார்முலா தெரிஞ்சா முடிஞ்சிருச்சு முதல்ல இப்படி ஒரு முக்கோணம் வரைய தெரியணும் இப்போ AE க்கு நமக்கு வந்து நடுக்கோடு கேட்டிருக்காங்க நடுக்கோட்டின் சமன்பாடு என்னது y - y1 y2 - y1 x - x1 x2 - x1 ரெண்டு புள்ளி வேணும் உங்களுக்கு A புள்ளி தெரியும் E புள்ளி தெரியுமா தெரியாது அப்போ E புள்ளிக்கு மைய புள்ளி கண்டுபிடிக்கணும் அப்ப அது எதோட மையம் BC யோட மையம் தான E அப்ப x1 + x2/2, y1 + y2/2 கண்டுபிடிச்சோம்னா E கிடைச்சிரும் அப்ப A ஐயும் பிரதிட்டோம்னா நடுக்கோட்டின் சமன்பாடு கிடைச்சுமா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் AD என்ற குத்துக்கோடு சமன்பாடு கண்டுபிடிக்கணும் குத்துக்கோடுக்கு ஃபார்முலா என்னது y - y1 = m × x - x1 இதுதான் குத்துக்கோடு சமன்பாடு இதுல நம்மளுக்கு A என்ற குத்துக்கோடுக்கு வந்து புள்ளி தெரியும் 6,2 அப்படினு ஆனா சாய்வு தெரியுமா சாய்வு வந்து தெரியாது அப்போ BC க்கு சாய்வு கண்டுபிடிச்சோம்னா BC இன் சாய்வானது AD க்கு எப்படி இருக்கு செங்குத்தா இருப்பதால m × m2 = -1 இந்த மாதிரி ஃபார்முலால போட்டு பிரதிட்டோம்னா m2 ஓட வேல்யூ கிடைச்சிரும் இந்த m2 ஐ வச்சு இந்த குத்துக்கோட்டின் சமன்பாடுல பிரதிட்டோம்னா நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிரும் இதுதான் என்னது குத்துக்கோட்டின் சமன்பாடு இது என்னது நடுக்கோட்டின் சமன்பாடு இவ்வளவுதான் 5 மார்க் क्वेश्चन இந்த क्वेश्चन கொஞ்சம் பார்க்க டிஃபிகல்ட்டா இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும் இந்த क्वेश्चन வந்து கன்ஃபார்மா நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ல எதிர்பார்க்க வேண்டிய क्वेश्चन வந்து அந்த क्वेश्चन நீங்க ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும் இந்த சம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணிடலாம் நடுக்கோடா மைய புள்ளியா x1 + x2/2, y1 + y2/2 நடுக்கோட்டின் சமன்பாடா
y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. அப்போ நடுக்கோடு எல்லாம் முடிஞ்சு குத்துக்கோடுக்கு இந்த ஃபார்முலா போட்டோம்னா சாய்வு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து நம்ம செங்குத்து சாய்வுனால -1 போட்டு பிரதிட்டோம்னா குத்துக்கோட்டின் சமன்பாடு கிடைச்சிருச்சு. இந்த கணக்குல நம்ம ஃபார்முலா தான் முக்கியம். நம்ம நீங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் சரி ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மாதிரி கணக்கு வந்து நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாவை நல்லா 2 தடவை 3 தடவை வந்து எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கணக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கணக்குல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க.